உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப அம்மா கிட்ட நீங்களே கேளுங்கம்மா, அவங்க கழுத்துல எப்படி காயம் பட்டுச்சு? அண்ணி, என்ன இது? உங்க கழுத்துல அந்த காயம் எப்படி வந்துச்சு? இப்ப பதில் சொல்லுங்கம்மா. ஐயோ, தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க நீ. அத நான் சொல்றேம்மா. இந்த காயம் அந்த கருப்பு கோட்டுக்கார அவன் கத்தியால ஏற்படுத்தினது. இல்லம்மா, இது போய் கிடையாதுல்ல. பதில் சொல்லுங்க நீ. அந்த கருப்பு கோட்டு போட்ட ஆள் யாரு? எதுக்காக இவங்கள அவன் காயப்படுத்திட்டு போனான்? எப்பவும் இவங்க 2 பேர் தான் அடுத்தவங்கள காயப்படுத்துவாங்க. இப்போ புதுசா இவங்களுக்கு எங்க இருந்து எதிரி வந்தான்? அது நான் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல. நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும் போல இருக்கு. அது சொல்லுங்க. ஷேவ் பண்ண. அ, அ, என்ன சொன்னீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தாடி, என் தாடியை ஷேவ் பண்ண. அண்ணி, அப்பதான் இந்த 2 அடி சூனியக்காரி நிழலை பார்த்தேன். அப்பதான் பிளேடு வெட்டிடுச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? தாடியா? தாடிதான். என்ன நடந்தது தானப்பா சொன்னேன். இந்த கடவுள் இருக்கானே, வயசாகும் போது கூட இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்கறானே. அது எனக்கு வயசு ஆக ஆக அந்த கடவுள் வயசு வித்தியாசம் இல்லாம ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் ஒரே கஷ்டத்தை கொடுக்கறான். பாருங்களேன், ஆம்பளைங்களுக்கு முடி கொட்டுது, பொம்பளைங்களுக்கு தாடி வளருது. அண்ணி, என்ன அண்ணி உளறிட்டு இருக்கீங்க? அட காது, நீ மறந்துட்டியா? எங்க அம்மாக்கு கூட இவ்ளோ பெரிய தாடி வளர்ந்திருந்ததே, அப்புறம் அப்பாக்கு வழுக்க விழுந்திருந்தது. அஜித், ஐயோ அண்ணி, என்ன இதெல்லாம்? ப்ளீஸ் நிறுத்துங்க. நான் ஒத்துக்கிறேன், ராதா போய் தான் சொல்றா. ஆனா இது பாருங்க நீ, உங்க இஷ்டத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி இப்போ ஒரு கதையை சொன்னீங்கல்ல, அதையும் நான் நம்புறதா இல்ல. தாடியா? ரியலி? பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க நீ. இந்த வீட்டுக்குள்ள ஆக மொத்தம் யாரும் வரல, அந்த விஷயம் மட்டும் நல்லாவே நிரூபணம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்கல, அதனால இந்த விஷயத்தை இதோட விடுங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க. அண்ணா, அம்மா, அண்ணா, வர வர ஒண்ணு இல்லாத விஷயத்தை எல்லாம் பெருசு படுத்துறதையே நீ ஒரு பழக்கமா வச்சிட்டு இருக்கறாத, அதான் ஏன் எனக்கு புரியல. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சு கேக்குறேன், இந்த மாதிரி உனக்கு என்ன கலாட்டா பண்ணணும்னாலும் அத நீ பகல்லையே பண்ணு. ராத்திரியிலயாவது எங்க எல்லாரையும் நிம்மதியா தூங்க விடு. ராதா, அம்மா உன் வார்த்தையை நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா தாமினி அவங்க அம்மாவும் எதுக்காக போய் சொன்னாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்க 2 பேரும் தான் அந்த ஆளை இங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னா, அந்த ஆளை எதுக்காக இவங்களே தாக்க போறான்? அந்த ஆளு யாரா இருக்கும்? ஒருவேளை இவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தானா, நான் தான் அவனை எப்படியாவது தடுக்கணும். துளசி அக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னா நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும்.
அக்கா, நீங்க அந்த ஆள் ஓடி போறத பாத்தீங்கல்ல? அவன் யாருன்னு தான் தெரியல. தாமினி அக்காவும் காவேரி அம்மாவும் அந்த ஆளை பார்த்துட்டும் ஏன் பார்க்கலன்னு போய் சொன்னாங்க. ஒருவேளை அந்த ஆளை இவங்க 2 பேரும் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆள் கூட ஏன் அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க? காவேரி அம்மா என்ன காப்பாத்துறதுக்கு அந்த ஆளை ஏன் அடிச்சாங்க? எதுவும் புரிய மாட்டேங்குதே. ஆமா ராதா, நிறைய கேள்விகள் இருக்கு. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, அவ்வளோ கேள்விகள் இருக்கு, ஆனா ஒரு பதில் கூட இல்ல. துளசி அக்கா, நீங்க குஷி பக்கத்திலேயே இருங்க. வீட்ல எதுவுமே சரியில்லை. குஷிய நீங்க எப்பவுமே உங்க கண் பார்வையிலே வச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் வீட்ல தனியா இருக்கிறது குஷிக்கு பாதுகாப்பு இல்ல. எனக்கு இப்போ மோகனையாவை பத்தியும் கவலையா இருக்கு. இந்த வீட்ல இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனா மோகனையா ஏன் ரூம்ல இருந்து வெளியே வராமலே இருக்காரு? அவர் நடந்துட்ட விதத்தை யோசிச்சா போதையில இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா தாமினி கதை ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா துளசி அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மோகனையா கூட நான் இருக்கேன். ஆமா ராதா, நீ போய் கொஞ்சம் மோகனை பாரு. நான் இங்க குஷி பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறேன். அந்த கருப்பு கோட்டுக்கார ஏற்கனவே 2 தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணான். அந்த கோவத்துல தான் நானும் அவனை போட்டு அடிச்சேன். அம்மா, ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லையா? அந்த ஆள் உங்களை பார்த்து பயந்து போய் உங்களை அட்டாக் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆனா முதல்ல அவன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். ஒருவேளை ராதாவை நம்ம பாதையில இருந்து விளக்குறதுக்கு அவனே நமக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா? கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களாலேயோ இல்ல வேற யாராலேயோ என்னை எதுவும் பண்ண முடியாது தாமினிகா. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு துணையா என்னோட கடவுள் கிருஷ்ணர் இருக்காரு. என்னோட அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா? எப்பவுமே எனக்கு கெடுதல் மட்டுமே நினைக்கிற காவேரி அம்மா என் உயிரை காப்பாத்திருக்காங்க. நன்றி காவேரி அம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.